கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மூலமாய் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்கள் யாவரையும் இந்த வீடியோ வழியாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாளில் தியானிக்க போகிற வேத சத்தியமானது சங்கீதத்தின் புத்தகம் 93ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். என்னுடைய ஆண்டவர் இந்த பூ உலகத்திலே அவர் ஒரு ராஜரீகத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் இந்த பூ உலகத்திற்காக வந்ததனுடைய நோக்கம் அவர் பிதாவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய் வந்தார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் சிருஷ்டிப்புகளுக்குள்ளே ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் உண்டாக்கின படைப்புகளின் மேலே அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். மலைகளின் மேலே ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த தேவன் உண்டாக்கின பூமிகள் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. அலைகள், கடலின் அலைகள் அவர் கற்றுக்கு நிற்கிறது. இது எல்லாத்தின் மேலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த ராஜரீகம் பண்ணுகிற எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒழுங்கானவைகளாக இருக்கிறன. ஆனால் அந்த மனுக்குல மட்டும் தேவன் ராஜரீகத்தை மறக்கும் பொழுது நாம் ஒழுங்கீனமான சூழ்நிலைக்கு நிறைய கடந்து செல்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை என் மேலே நீங்கள் ராஜரீகம் பண்ணணும். நீங்கள் சிருஷ்டிப்பின் மேலே ராஜரீகம் பண்ணுறீங்க. சிருஷ்டிப்பு சரியாய் செயல்படுகிறது. அவங்க இன்னைக்காட்டும் சூரியன் உதயமாவது திசை மாறி உதயமாவதே இல்லை. நீங்கள் இது என்றைக்குமே இந்த சிருஷ்டிப்புகள் ஒரு நாளும் மாறாது. ஏன்னா கர்த்தர் அதன் மேல் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்போ நானும் எந்த நிலையிலும் கிறிஸ்துவுக்கு மாறாமல் இருக்க வேண்டுமானால், இந்த கிறிஸ்தவ அனுபவத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் என் மேலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணணும். என் குடும்பம் இன்னைக்கு பாருங்க, ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், குடும்பத்தார் ரட்சிக்கப்படலை. நான் யோசுவா சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார், நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை என் குடும்பத்தின் மூலம் நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்க. என் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்க. ஆண்டவரை என்னுடைய ஜனத்தாரிடத்தில் நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்க. என் குடும்ப பிள்ளைகள் மத்தியில் கர்த்தருக்கு ராஜரீகம் பண்ணுங்க. என் முழு குடும்பத்தின் மேலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுங்க. இந்த நாளில் நம்ம அதை கேட்போம். அந்த நல்ல நாளில் ஆண்டவரை என்னுடைய வேலை, என்னுடைய வருமானம், என்னுடைய தொழில் எல்லாவற்றிலும் நீங்கள் ராஜரீகம் பண்ணணும் ஐயா. நீங்கள் ராஜரீகம் பண்ணால் எதுவுமே மாறாது. எல்லாம் நிலைத்து நிற்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுமா. கண்களை முடிச்சு கேட்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே உங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மேலே கர்த்தர் நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்க. எங்கள் தொழிலில், எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய ஆண்டவரை வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். நீர் ராஜரீகம் பண்ணுகிறவங்க எந்த காரியமும் மாறாது செயல்பட்டு கொண்டிருக்கிறது போல எங்கள் மேலே நீங்கள் ராஜரீகம் பண்ணுவீரானால் எங்கள் வாழ்க்கை மாறாது செயல்பட கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாங்கள் பிரியாதிருக்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் மேலே நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.